ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு தெலுங்கு மித்தாலஜிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக அமேசான் பிரைம்லே இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கிற நாகபந்தம் த சீக்ரெட் ட்ரெஷர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த கதையை சொன்ன மாதிரி விக்ஸ் மாதிரி சுற்றி 3 மணி நேரத்துக்கெலாம் சொல்லாமல் சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயம், அதை எப்படியாவது தான் அடையணும், அதை அடைஞ்சிட்டா இருக்கிறதுலையே மிகப்பெரிய பவர் நமக்கு கிடைக்கும், இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம், நம்மளை மிஞ்சின சக்தி எதுவுமே இருக்காது அப்படிங்கிற லெவலில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு படத்துடைய வில்லன். பட் ஹீரோ இருக்கும்போது அது நடக்குமா? அதுக்கப்புறம் என்ன, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடந்த ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது தியேட்டர்ஸில் வெளியாகி இப்போ ஓடிடிக்கு வந்துருச்சு. இதுவரைக்கவே இந்த படத்துடைய ட்ரெய்லர் நான் இன்னும் பார்க்கவே கிடையாது. ட்ரெய்லரே பார்க்காம ஏதோ சீக்ரெட் ட்ரெஷர்லாம் சொல்கிறாங்க, ஓகே ட்ரெஷர் ஹண்டிங் படம் மாதிரி இருக்கும் போல தெரியுது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தமிழ் டப்பிங்கில் இருக்கே பார்த்து நம்ம ரசிகர்களுக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக போய் வழக்கம் போல் ட்ரெய்லர் பார்க்காம பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த படம் ஒரு ப்ராபகண்டா படம். அவங்க என்னத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அது அவங்களுடைய இஷ்டம். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு படமாக அந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம எப்பயும் பேசுவோம். அந்த பாணியில் இந்த படத்தை அபிஷேக் நமா அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்கார். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலமே முதல்ல எந்த அளவுக்கு கிராண்டியராக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது கேள்வி. முதல்ல இவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கு இந்த டீமு. குறிப்பாக படத்தில் எக்கச்சக்கமான செட் ஒர்க்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன் டீமு முடிஞ்ச அளவுக்கு தத்ரூபமாக ரொம்ப அழகாகவே பல இடங்களில் பண்ணியிருக்காங்க. அது அந்த காட்சிக்கு தேவையான பிரம்மாண்டத்தை ஒரு சில இடங்களில் கொடுக்கத்தான் செஞ்சுருக்கு. இன்னொரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது இவங்க எடுத்துக்கிட்ட அந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு, இது எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பா கேமராவை கொண்டு எங்கே கொண்டே வச்சாலும் எந்த சீனில், அது ஒரு சின்ன பாட்டு சீக்வன்ஸாக இருக்கலாம், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கலாம், எங்கே போய் வச்சாலும் நூற்றுக்கணக்கான ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரேமுக்குள்ளே. ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுத்தே மாளாது போலையே அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு பேர் அவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இதனுடைய பலம் அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஈவன் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்க அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்குச்சமாக கொண்டு வந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னு யாரையுமே பெருசாக கை காட்ட முடியாது. இதில் விராத் கர்ணா அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நபா நட்டேஷ் அவங்க தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது போல் நம்ம ஜெகபதி பாபு அவர் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், முரளி சர்மா, ஐஸ்வர்யா மேனனு, சரண்யா பொன்வனனு, ஜான் கொக்கேனு, ஜான் விஜய், நிறைய பேர் ஆர்டிஸ்ட் பெருசாகி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே தான் சார் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ண இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் தான். ஏன்னா இந்த பட்ஜெட்டு அப்படிங்கிறது இங்கே தான் ஒரு பெரிய கன்ஸ்டன்ட்டாக இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் ரொம்ப தெளிவாக விஷுவல்ஸாக பார்க்கும்போது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இவங்க பெருசாக யோசித்து பயங்கர பிரம்மாண்டமாக சும்மா ராஜமௌலி ரேஞ்சுக்கு இறக்குறோம் சார் அப்படின்னு நினச்சிருக்காங்க போல தெரியுது. அந்தளவுக்கு பட்ஜெட் வேணும் இல்லையா, ராஜமௌலி எந்த பட்ஜெட்டில் எடுப்பாருங்கிறது நமக்கு தெரியும். இவங்க எடுத்துக்கிட்ட அந்த பட்ஜெட்டுக்கு அந்தளவுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கணும் இல்லையா படத்தில். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. 1 ஸ்கொயர் நோட்டே ஒரு 9 நோட்டு வாங்கி எழுதிருப்பாங்க போல தெரியுது. அப்படி எழுதி எல்லாத்தையும் காட்சிகளாக கன்சீவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு காட்சி அவங்க கன்சீவ் பண்ண விதத்திலேயே அது மாட்டு ஒரு சீனுமே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடுது. என்னங்க வளவலா குளவரம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்க்ரீன் பிளேயாகவே கூட அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பதபதிப்பு எங்கேயுமே பெருசாக அந்த கதையில் நமக்கு இல்லை. ஏன்னா இந்த பிரம்ம கமலத்தை கடைசியாக யார் அடைய போகிறா, இதை ஹீரோ கடைசியாக தடுத்து நிறுத்தினாலும் இல்லை, இவ்வளோ தானே கதை, இதுக்கு தானே இவ்வளோ கம்பு சுற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் நம்ம படம் பார்க்குறோம். அந்தளவுக்கு ரைட்டிங்கும் கொஞ்சம் வீக்காகத்தான் இருக்குது இவங்க பக்கமாக எழுதினா கூட. இன்னொரு பக்கம் இந்த பட்ஜெட்டுக்கு சிஜிஐ விஎஃப்எக்ஸ்னு எதெல்லாம் முக்கியமான சீக்வன்ஸில் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கணுமோ அது சீன்ஸாக வரும்போது பெரிய இம்பாக்ட் எங்கேயுமே கிரியேட் பண்ண வேண்டிய இம்பாக்டை கூட அட்லீஸ்ட் கிரியேட் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுங்கிறது பின்னாடி அது என்ன இம்பாக்டை விடணுமோ அது கூட பெருசாக அதால் கிரியேட் பண்ண முடியல. இவங்க லைவ் ஆக்ஷனாக பண்ணக்கூடிய பல காட்சிகள் ஒரு லேயரில் ஓடுது. இவங்க சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ஒர்க்குன்னு எதை பண்ணாங்களோ அதெல்லாம் இன்னொரு லேயரில் ஓடுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் போக இந்த படத்தில் எமோஷனலாக எந்த ஒரு கனெக்ட்டுமே நமக்கு இல்லை. எங்க ஹீரோவுக்கு வேண்டப்பட்டவங்க, ஹீரோ மேலே உயிரே வச்சுருக்கவங்க அப்படின்னு சும்மா இவங்க காமிக்கிற ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. அதையும் இவங்க சரியாக காமிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி இவங்க காமிச்ச அந்த கதாபாத்திரங்களே கூட அந்த கதாபாத்திரங்களுக்கு ஒன்று அப்படிங்கும்போது நமக்கு ஐயோ எப்படியாவது போய் ஹீரோ காப்பாற்றுனுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணுமா இல்லையா, அப்படி எந்த ஒரு எமோஷனல் இம்பேக்டையுமே இந்த படம் கிரியேட் பண்ணலை. இதெல்லாம் தாண்டி எங்கள் ஹீரோ மேலே உயிரே வச்சிருக்க இல்லை ஹீரோ உயிரே வச்சிருக்க அப்படின்னு இத்தனை கதாபாத்திரங்கள் எங்களுக்கு கிரியேட் ஆச்சோ இல்லையோ, நீங்கள் காட்டினீங்களா இல்லையா? அந்த கதாபாத்திரங்கள்லாம் ஹீரோவுடைய கண்ணு முன்னாடியே செத்து மடியும் போது ஹீரோ சங்கிலி எடுத்து நின்றுக்கிட்டே இருக்காப்புல, ஒன்றையும் பண்ண மாட்டேங்கிறாப்புல, அப்புறம் என்னங்க ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருடைய அந்த கதாபாத்திரம் அந்தந்த ஒரு சில காட்சிகளில் எழுதப்பட்ட விதத்தை பார்க்கும்போது.
இந்த மாதிரி இன்னமும் பல பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த நாகபந்தம் த சீக்ரெட் ட்ரெஷர். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது, ஆனால் வெட்டி வீசியிருக்காங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் ஹெவியாக இருக்குது. இது மட்டும் மைண்டில் இருக்கட்டும். US 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த படம் Amazon Primeல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, அதில் குறை சொல்கிறதுக்கு இல்லை. படம் தான் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.